இந்த வீடியோக்குள்ள பொறுத்த ஒரு 2 இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஆண்களுடைய உடல்நலம், பெண்களுடைய உடல்நலம், கர்ப்பிணிகள், தாம்பத்தியம், லவ் டிப்ஸ், குழந்தையுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லையும் வீடியோக்கள் பார்க்கலாம். சரி, வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முடி கொட்டும் பிரச்சனை தான் பலரையும் இன்று வாட்டி எடுக்கிறது. முடி உதிர்ந்தால் பல்வேறு கற்பனைகள் நமக்குள் வந்து விடுகின்றன. கொஞ்சம் முடி கொட்டினால் சிறிய அளவில் பிரச்சனை இருப்பதாகவும், அதிக அளவில் முடி கொட்டினால் பெரிய அளவில் பிரச்சனை இருப்பதாகவும் கருதுகிறார்கள். முடி கொட்டினால் மட்டும் பிரச்சனையாக பார்ப்பதில்லை, மாறாக முடி ஒரு சில இடங்களில் அதிகமாக வளர்ந்தால் கூட அதையும் பிரச்சனையாகவே பார்க்க வேண்டும். ஆண்களை காட்டிலும் பெண்களின் உடலில் அதிக அளவில் முடி வளர்ந்தால் அதனால் பல பாதிப்புகளும் உண்டாகும் என ஆய்வுகளும் சொல்கின்றன. பெண்களின் உடலில் வெவ்வேறு இடங்களில் வளரக்கூடிய முடிகளுக்கு பலவிதமான அர்த்தங்களும் உள்ளன. அதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பெண்களின் உடலில் தலைப்பகுதியில் தான் பெரும்பாலும் அதிக முடிகள் வளர்ந்திருக்கும். பெண்களின் மற்ற உடல் பாகங்களில் ஒரு சிலருக்கே அதிக அளவில் முடி வளரும். கை, கால், அந்தரங்க உறுப்பு, முதுகு, முகம் போன்ற இடங்களில் பெண்களுக்கு முடி வளர்ந்தால் அவை அந்த அனைத்திற்கும் பல அர்த்தங்களும் உண்டு. முதல் நம்ம தெரிஞ்சுக்க போது வயிற்று பகுதியில் பெண்களுக்கு அதிகமாக முடி வளர்ந்தால். பெண்களின் உடலில் வயிற்று பகுதியில் முடி அதிகமாக வளர்ந்தால் அதற்கு மூல காரணமே ஹார்மோன்கள் தான். பெண்களின் உடலில் ஆண்களுடைய ஹார்மோன்கள் அதிக அளவில் உற்பத்தி ஆகினால்தான் இது போன்று முடி அவர்களுக்கு அதிகமாக வளர தொடங்கும். மேலும் பெண்களின் உடலில் இப்படி முடி வளர்வதற்கு முக்கிய காரணமே மாதவிடாய் சுழற்சியின் வேறுபாடு ஏற்படுவதுதான். இதன் தாக்கம்தான் பெண்களின் உடலில் முடிகளை வளரச் செய்கிறது. இதன் தாக்கம் ஒரு சில மாற்றங்களை உடலில் ஏற்படுத்தும். குறிப்பாக தூக்கமின்மை, பசியின்மை, மனநிலை மாறுபாடு ஆகியவையும் உண்டாகும். இரண்டாவது, உதட்டுக்கு மேலே முடி வளர்வது. பெண்களுக்கு உதட்டுக்கு மேல் பகுதியில் முடி அதிக அளவில் வளர்ந்தால் அதற்கும் காரணம் ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு. மேலும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிக அளவில் உற்பத்தி ஆவதுதான். இந்த மாற்றம் ஏற்படுவதற்கும் காரணமும் ஹார்மோன் தான். மூன்றாவது, கைகளில் முடி. கைகளில் முடி வளர்வதற்கு மூல காரணம் அட்ரினல் என்கிற சுரப்பி தான். இது சிறுநீரக பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில் முடி வளர்வதற்கு இந்த சுரப்பியில் சுரக்கின்ற ஹார்மோன் தான் முக்கிய காரணம். நான்காவது, அளவுக்கு அதிகமாக முடிகள். அதாவது சில பெண்களுக்கு உடலில் எல்லா இடங்களிலும் அளவுக்கு அதிகமாக முடி வளர்ந்திருக்கும். இதற்கு காரணம் மரபணுகள் தான். இவர்களின் குடும்பத்தில் யாருக்காவது ஏற்கனவே இது போன்ற முடிகள் உள்ளவர்கள் இருந்திருப்பார்கள். அவர்களின் மரபணு அப்படியே கடத்தி வருவது இது குறிக்கிறது. ஆறாவது, அந்தரங்க உறுப்புகளில். பொதுவாக பெண்களுக்கு அந்தரங்க உறுப்பில் முடிகள் வளர்வது சாதாரணமான ஒன்றுதான். இது போல முடிகள் பெரும்பாலும் பெண்கள் பூப்படைந்தால்தான் வளரும். இந்த முடிகளினால் எந்த பாதிப்பும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் அவ்வப்போது ட்ரிம் செய்வது சிறந்தது. உடலின் செயல்திறனுக்கு மிக முக்கியமான தேவைப்படுகிற ஹார்மோன்கள் தான். ஹார்மோன் உற்பத்தி சமநிலை இல்லாமல் இருந்தால் இது போன்ற பல்வேறு பாதிப்புகளும் பெண்களுக்கு உண்டாகும். உயர் இரத்த அழுத்தம், உடலின் மேல் பகுதியில் மட்டும் பருமன் கூடுதல், தலைவலி, தசைகள் வலுவிழந்தல் போன்ற பாதிப்புகளும் பெண்களுக்கு ஏற்படக்கூடும். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. என்னோட வீடியோக்களை நீங்க ஃபேஸ்புக்ல பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபேஸ்புக் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.